சின்ன வயசுல கண்டிப்பா எல்லாருமே நார்னியா படங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அஸ்லானுங்கிற அந்த சிங்கமும் நார்னியாவுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க போர் தொடுத்து போற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான படங்களை ஏன் பாதியிலே கட் பண்ணாங்க? தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக டெவலப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வெல், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நார்னியா 4 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 4ன்னு சொல்ல முடியாது, புதுசாக ஒரு நார்னியா ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியான்னு கிரேட்டா கெர்விக் இருக்காங்களே, அதாவது பார்பி படத்தோட டைரக்டர், இப்போ புது டைரக்டராக கேஸ்ட் ஆகி அவங்க தலைமையில் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு ஒரு புது நார்னியா படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. டேரக்டர் இப்போதைக்கு கேஸ்டிங் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மொதல் கேஸ்டிங்குமே இப்போ தான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து நார்னியா படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இது படமாக வரப்போதான் சீரிஸாக வரப்போதான் சொல்லி எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படல. ஜஸ்ட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாங்கிறது மட்டும் தான் டைட்டிலாக இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்க்குறது ஆப்வியஸாக இது ரீபூட்டாக இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் நார்னியா படங்களோட ஒரு கண்டினியூஷனாக இருக்கணும் தான். ஏன்னா இப்போ வர நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரீபூட்டுங்கிற பேரில் எடுத்த கதையை திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க. அதை விட பழைய கதைகளை தொடர்ந்து வர புது கதைகளை கொடுத்தா நல்லாயிருக்கும். முக்கியமாக நார்னியா 4 த சில்வர் சேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதை பாதியிலே கேன்சல் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டை அடாப்ட் பண்ணி இப்போதைக்கு பாசிபிளி நார்னியா 4ன்னு சொல்லி இவங்க கொடுத்தாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் புது நார்னியா ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நார்னியா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே ஒரு சிங்க முகத்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்ப்போம்.